விஜயகாந்தோடைய அந்த ஒரு மாஸ் இருக்க தான் செய்யுது ஓட்டர்ஸ் மத்தியில். விஜயகாந்த் அப்படின்ற ஒரு தனிநபருக்கு விஜயகாந்த்னா அந்த கருப்பு உருவத்தில் அவர் சினிமாவில் நடித்தது, அவர் செஞ்ச பல விஷயங்கள், ரெண்டாவது இந்த ஜெயலலிதாவை பார்த்து நாக்கம் அடித்து பேசுனதெல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரையினாலும் அடிக்கிறதுன்னு மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிராண்ட்ல வந்து கண்டிப்பாக சரி. ஆனால் கருணாநிதி அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இத்தனை கூட்டம் வருது, ஆனால் அது ஓட்டா மாறாதுங்கிற மாதிரி தானே. அப்படி இருந்திருந்தா 1% கேன்சர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வணக்கம். இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல். இது என்ன பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் அப்படின்னா, ஒரு கடந்த காலத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளும் இப்போ நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் சொல்லக்கூடியது தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சேனல். இதில் ஆஸ்தான 2 பேர் வந்து பேச இருக்கிறோம். ஒன்று நான், இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இன்னொரு நபர். அவரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். அவர் நம்ம வழக்கறிஞர், நமது அரசியல் ஆசான் அப்படின்னும் எடுத்துக்கலாம். நமது திரு சரவணன் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பல விவாதங்களை மேற்கொள்ளலான்னு சொல்லி இந்த சேனலை உதயம் பண்ணியிருக்கிறோம் சார். இதுக்கு மக்கள்கிட்ட ஒரு பேராதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சார். முதல்ல எனக்கு ஒரு அரசியலில் சின்ன ஒரு சந்தேகத்தை கேட்டுடுறேன். ஓகே. இப்போ ரீசண்டாக ஒரு அரசியல் கட்சி பெரிய பலம் கொண்ட கட்சி, ஆனால் அவங்களோட நடவடிக்கைகள் எதுவும் பலமாக இல்லாத மாதிரி ஒரு யதார்த்தமாக இருக்குது. அது யார் அப்படின்னா நம்ம திருமாவண்ணன் தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால் ஆள் விட்டு பார்க்குறீங்களா? ஏன்னா அண்ணனோட முடிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்லிடுறேன். அவர் காட்டுமன்னார் கோவிலில் தானே கேண்டிடேட் அப்படின்னு அறிவித்தார். அப்புறம் திடீர்னு என்ன பண்ணார், சரி நான் கேண்டிடேட் கிடையாது அப்படின்னார். ஆனால் அவர் ஆல்ரெடி எம்பியாகவும் இருக்கிறார். சரி கேண்டிடேட் கிடையாதுன்னு என்ன பண்ணார், சரி அறிவிக்க போகிறார் இன்னொரு கேண்டிடேட்டின்னு பார்த்தா காங்கிரஸில் இருந்த ஒரு தலித் சமுதாய மக்கள் ஜோதிமணி அப்படிங்கிறவரை திடீர்னு கேண்டிடேட்டாக அறிவிச்சு விட்டார். அதுவே எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சரி அண்ணன் ஆச்சரியத்தை இங்கேயே நிறுத்திடுவார்னு பார்த்தா அடுத்த ஆச்சரியமாக என்ன பண்ணார், திடீர்னு இருந்தாப்புல பாண்டிச்சேரியில் 4 இடத்துல கூட்டணியில் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நின்றுட்டார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நின்னவர் திடீர்னு மறுபடியும் டெல்லியிலிருந்தெல்லாம் பேசி கூட்டணியில் உறுதிப்படுத்தணுனையும் சரி இனிமேல் நம்ம கூட்டணியிலேயே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் கூட்டணி கிடச்சிருக்குது. மீதி இருக்கிறதுக்கெல்லாம் அறிவிச்சாச்சு. ஆனால் அதில் எல்லாத்தையும் விசிகே வேட்பாளருக்கு யாரும் ஓட்டு சேகரிக்காதீங்க, எல்லாம் கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு சேகரிக்கணும்னு சொல்கிறார். இது வந்து எந்த ஒரு கட்சி தலைவரும் எடுக்காத ஒரு பரிதாப முடிவு அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பொதுவாக இது வந்து அவங்க தொண்டர்கள் தான் அதிர்ச்சி அடையாங்க. இந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து தொண்டர்கள் வந்து ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு கட்டளை வரும். அடுத்த நாளைக்கு செய்யாத அப்படின்னு ஒரு கட்டளை வரும். திருப்பி வந்து வேற ஒரு பக்கம் போ அப்படின்னு ஒரு கட்டளை வரும். அதனால் மக்கள் வந்து குழம்பி போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. மக்கள்னால் பொதுவாக அவங்களுடைய விசிகே உடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்கன்றது தான் அந்த நிதர்சனமான உண்மை. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். தலைவர் சொன்னார் அதை இன்றைக்கி செய்ய போகிறோன்னுவாங்க, மறுநாள் வந்து வேற ஒரு அறிக்கை வரும், உடனே நாங்கள் இதை செய்ய போகிறோம்னாங்க. அதனால் பெருங்குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ அவருமே பயங்கர ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதா தான் தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் திமுகவுடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் இன்னொரு தலைவர் தேவைப்படுறாரு. ஆமா, அவரு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு பக்கம் நெருக்கடி, அப்புறம் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுடைய ஆலோசனைகள், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக அவர் நிறைய செய்திகளை வெளியில் பார்க்கும்போது அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஹைகோர்ட்டு பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் திடீர்னு வெளியே வந்து அவர் சரியாக அடிக்கலைன்னு வேற சொல்லிட்டார். தெரியாமல் குழம்பி போய் அவர் வந்து தலைவருன்றத சமயங்களில் மறந்து தொண்டராயிடுறாரு, அப்புறம் லோக்கல் பர்சன் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி தலைவராயிடுறாரு. அதனால அவரோட ரோலை வந்து அவரால் டிஃபைன் பண்ண முடியலன்றது தான் இன்னைக்கு உள்ள அவருக்கு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்.
சார் அதுக்கு யதார்த்தமா விஜய் மேல 1008 விமர்சனம் சொன்னாலும் அவரு சரியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நானும் பல நேரத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னா அவர் சரியா இல்லையோ அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி குழப்பமான முடிவுகள் எடுக்கிற தலைவருக்கு அவர் பரவாயில்லையேன்னு நினைக்க தோணுது சார். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கிற தொண்டர்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பீடான தொண்டர்கள், மற்ற தொண்டர்கள் மாதிரி கிடையாது. இங்கே 2 தொண்டர்களுமே ஒரு வெறியர்கள்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேகமாக இருக்கிற ஆளுங்களை வந்து அது மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத ஒரு காற்றாற்று வெள்ளம் அவங்க 2 கேடர்ஸுமே. ஆனால் அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேண்டிய கடமை வந்து 2 தலைவர்களுக்குமே இருக்குது. ஆனால் 2 தலைவர்களுமே அதை தவறுறாங்கன்றது தான் அந்த இடத்துல நான் நினைக்க தோணுது. ஏன்னா ஒரு கொள்கைன்னு ஒன்று வச்சுக்கணும். நம்ம இஷ்டம் போல் கொள்கைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை வந்து பாஜகவை எதிர்க்கிறது மட்டும்தான் அவரோட கொள்கைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ அவரோட கொள்கை வந்து அது மட்டும் இல்லாமல் திமுக கூட இருக்கிறது மட்டும்தான் அவரோட கொள்கைன்ற மாதிரி எனக்கு. திமுகவோட கொள்கைகள் திமுக காரங்களோட இவரு தான் அதிகமாக பேசுறாரு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுகவுடைய ஒரு கட்சி, ஒரு சப்பு கட்சி மாதிரி, ஒரு வழக்கறிஞர் அணி அப்படின்னு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு அணின்னு கூட போயிடுவாரோ என்னமோ தெரியல. இவருக்குன்னு ஒரு காலத்தில் இவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்த்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு தலித் எழுச்சி, தலித் மக்களுக்காக இவர் போராடுவார் செய்வார் அப்படின்னு இருக்கிறது போக இப்போ திமுகவுக்காக போராடுவேன், திமுகவுக்காக நான் உண்ணாவிரதம் இருப்பேன், திமுகவுக்காக ஒட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்க தவிர. சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, அவர் இன்னொரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அதை பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன். என்னன்னா, ஏன் வந்து உங்களுக்கு சீட் அதிகமாக தரல, நீங்கள் ரொம்ப நாள் கூட்டணியிலேயே இருக்கிறீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு ஓட் பேங்க்கும் அதிகமாக இருக்குது, தனியாக நின்னீங்கன்னா உங்கள் செல்வாக்கு தெரிஞ்சிடும்னு ஒரு காம்பேரர் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கான கூட்டணி அப்படிங்கிறது கேட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அது கொடுக்குற அளவு தான் கொடுக்க முடியும், நாங்கள் 2 டிஜிட்டில் கேட்டிருக்கிறோம், ஆனால் அது ஒத்தையில் தான் கிடைக்கும் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு சரிங்க தேமுதிகக்கு ஏங்க 1/2% வாங்கின கட்சின்னு எதிர்கட்சி தலைவர் கூவி சொல்றாரு எல்லா ஸ்டேஜ்லையும். அவருக்கு ஏங்க 10 கொடுத்துருக்காங்கன்னா திமுக காரவங்க இதுக்கு வாங்கி நிற்கல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு 10 கொடுத்தா என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறாரு. இதை எப்படி அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து இதை சொல்றாருன்னு தெரியல சார். ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். முடியாத ஒரே விஷயம் இதை ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப உயர்வா நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்லாம் வந்து சொன்னது போக, இப்போ அந்த கட்சியை விட நாங்கள் சின்ன கட்சி தான் நாங்கள் வந்து அப்படின்னு ரொம்ப அவரோட பணிவை ரொம்ப காமிக்குது. ஆனால் ஒரு அரசியலில் வந்து இவ்வளோ பணிவு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்களுக்காக, அவருடைய தொண்டர்களுக்காக அவர் வந்து முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் வந்து உண்மையான விஷயம். பட் இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி தெரியும். வயல் பிரச்சனையில் கூட அவர் ரொம்ப பின்தங்கி போயிட்டாரோ, அவரோட முடிவுகள், அவரோட வார்த்தைகள்லாம் பின்தங்கி போனதை உணர முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகள்லையும் அவர் தன்னோட கட்சியோட நம்பிக்கையை குறைச்சிக்கிறாரா அப்படிங்கிறதான் சார் பார்க்க ரொம்ப. அந்த கட்சியோட எதிர்காலமே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்விக்குறியாயிருமோ அப்படின்றது தான் வந்து இப்போ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒன்றுமே இல்லாத ஒரு தேமுதிக வந்து அவ்வளோ ஒரு பெரிய கட்சி கிடையாது, அதை பற்றி ஒரு செய்தியும் கிடையாது. இவரை பற்றியாவது அட்லீஸ்ட் நிறைய செய்தி வருது. ஆனால் அவங்கள விட இவர் கம்மியான சீட்டுன்னு வரும்போது உண்மையிலேயே தொண்டர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அதிர்ச்சி தான். அவங்க ஒரு சில பேர் கூட தொண்டர்களோட பேசும்போது தேமுதிகல தொண்டர்களே இல்லை சார். சீட்டு கொடுத்தாலே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு மட்டும் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து ஒரு 1/2% சார் சொல்லணும்னா எல்லாத்த விட கம்மி ஒரு எதிர்கட்சியே இருந்தது, ஒரு அறக்கட்சின்னே சொல்ல அளவுக்கு. அதை விட கூத்து என்னன்னா, அந்த அம்மா கழுவி ஊத்துது. ஒரு சில வீடியோலாம் வந்து அந்த அம்மா விஜயகாந்த் வந்து அசிங்கமா பேசிடுறாங்க. இதோட விஜயகாந்த் அவரே திமுக வீழ்த்துறதா என்னோட மிக முக்கியம் வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொன்னவங்க போய் 10 சீட்டு கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 3ஆம் கட்சின்னு ஒன்று எப்போவுமே உதயமாகக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் எழுதி வச்ச ஒரு விதி. உதயமாயிட்டா நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. சரி, போன தடவை என்ன ஆயிடுச்சுன்னா 2021
8% வாக்கு வாங்கினா சீமானை 3வது கட்சின்ட்டாங்க. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா. இது யாருக்கு ஆபத்துன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்குங்கிறது உண்மை. சரி, இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? இப்போ புதுசாக வேற விஜயும் வந்துட்டார். அவருக்கு எல்லாம் அந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கருத்து கணிப்பெல்லாம் 13லேருந்து 15 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றார். அது கண்டிப்பாக 3வது பெரிய கட்சின்னு ஒன்று வந்துடும். நான் வச்சுக்கிறேன். சரி, அதை தடுக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வேல்முருகன் மாதிரி ஆள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மொழி லாபி, மொழிக்காரவங்களை கூட்டிகிட்டு வந்து தான் பண்ணுறாங்கன்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு அஜந்தாவாக இருக்கும் திமுகக்கு அப்படின்னா, 10 இடத்துல ஒரு 7 இடம் 6 இடம் ஜெயிச்சா கூட, இப்போ விஜய்னால ஒரு 6 எம்எல்ஏ சீட் வர முடியாத காரணத்தினால 3வது பெரிய கட்சினா மறுபடியும் ஒரு திராவிட கட்சியாகவே அந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தேமுதிக வளர்த்துறாங்களோ அப்படிங்கிறது தான் என் பார்வையில் இருக்குது சார். பொதுவாகவே இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டி, அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக 10 சீட்டு கொடுத்தாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒன்று. விஜயகாந்தோடைய அந்த ஒரு மாஸ் இருக்க தான் செய்யுது ஓட்டர்ஸ் மத்தியில். விஜயகாந்த் அப்படின்ற ஒரு தனிநபருக்கு, விஜயகாந்த்னு அந்த கருப்பு உருவத்தில் அவர் சினிமாவில் நடித்தது, அவர் செஞ்ச பல விஷயங்கள், ரெண்டாவது இந்த ஜெயலலிதாவை பார்த்து நாக்கம் அடித்து பேசுனதெல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரையினாலும் அடிக்கிறதுன்னு மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிராண்டில் வந்து கண்டிப்பாக சரி. ஆனால் கருணாநிதி அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இத்தனை கூட்டம் வருது, ஆனால் அது ஓட்டா மாறாதுங்கிற மாதிரி தானே. அப்படி இருந்திருந்தா 1% ஏன் சார் தள்ளப்பட்டிருக்கிறாங்க? அப்படியெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து அந்நியாருக்கும் நிறைய கூட்டம் வருது. கூட்டம் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. கூட்டம்லாம் வரதான் செய்யுது. பட் எல்லா இடத்துக்கும் கூட்டம் வருது. இப்போ திடீர்னு விஜய் போனாலும் கூட்டம் வருது, இந்த அம்மா போனாலும் தேமுதிக அம்மா போனாலும் கூட்டம் வருது, அவர் சீமான் போனாலும் கூட்டம் வருது, யார் போனாலும் தான் கூட்டம் வருது. ஸோ அந்த கூட்டத்தை வச்சு இல்லை, நிறைய ஓரளவுக்கு ஒரு சில கணிப்புகள்லாம் இருக்குது. தொண்டர்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றது ஒரு எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவில் வந்து கட்டமைப்பு, அவங்க கட்சி கட்டமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. சார் அதெல்லாம் இருந்ததுங்க சார். எப்போ இருந்தது அப்படின்னா 2006 2011 அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் 2011லேயே நம்ம எல்லாருமே பார்த்தோம், அந்த ஈரோடு தொகுதியிலேருந்து எம்எல்ஏ வேட்பாளரே மாறி போயிட்டார். அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நான் நிக்கலைன்னு போனவர். அது வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். ஆனா கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்சு கட்சியிலேருந்து எல்லாரும் போய் இன்னைக்கு கட்சியிலேயே ஒரு பொதுக்குழு நடத்தினா கூட சேர் ஃபுல் ஆகாத அளவுக்கு தான் அவங்களோட கூட்டமே இருந்தது. அவங்க லாஸ்ட்டாக போய் ஒரு பொதுக்குழு வெளியில் நடத்தி ஒரு க்ரௌடையும் காட்டினாங்க. அந்த க்ரௌடை காட்டி ஒரு ஆடியன்ஸை வந்து இது பண்ணி இப்போ கடைசி வரையுமே திமுக டீம் அவங்க எத்தனை சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கேட்டையும் எத்தனை சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, ஆனால் ஒரு கட்சியை கட்டமைப்பு வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து விஜய் கட்சி எடுத்துக்கங்களேன். விஜய் வந்து ஒரு காரில் போகிறாரு, அந்த காருக்கு மேலே ஒரு பையன் பாஞ்சு அப்படியே போய் பிடிச்சி தலைவா அப்படின்றான். ஸோ இது இன்னும் சிஸ்டமைஸ் ஆகலை, விஜய் கட்சி சிஸ்டமைஸ் ஆகலை. ஓரளவுக்கு சீமான் கட்சி வந்து நாம் தமிழர் ஒரு சிஸ்டமைஸ் கொண்டு வந்துட்டாங்க. தேமுதிக நல்ல அந்த கட்டுக்கோப்பாக இருக்குது. நீங்கள் திமுக எப்படி கட்டுக்கோப்பாக இருந்ததோ அதே மாதிரி கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக தேமுதிக இருக்கிறதுன்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய தொண்டர்கள் வந்து பல இடங்களில் இன்றைக்கும் போய் வசூல் பண்ணி ஆய்வுன்னு தகராறு பண்ணி அதை வந்து தலைவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓகே, அதையும் என்கரேஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆள் இல்லை சின்ன கம்மியாக தான் அடித்தாங்க, நிறைய அடிக்கலை எங்கள் பசங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் தேமுதிகவில் இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் உண்டா? நல்லா யோசிச்சு பாருங்கள். கெட்ட பேர் வாங்குற கட்சியா இல்லை எந்த பேரும் வாங்காத கட்சியா அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் வந்து தேமுதிகவில் கிடையாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். நெகட்டிவ் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மக்கள் ஒரு சிலர் பொதுவாக இருக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறதுக்காக பெரிய கட்சின்னு நம்ம அளவீடு கொண்டு வர முடியாதுல்ல. இல்லையே, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு கம்மி இல்லை, நீங்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். எதிர்ப்பு கம்மி இல்லை. அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் நின்றுது 1/2% வாங்கினாங்க. அவங்க தனியாக நிற்கலை. தனியாக நின்றுருந்தா மேபி வாங்கி அந்த 1/2%மே கிடைச்சிருக்காதான்னு தெரியாது. ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸில் நிற்கும் போது தான் அந்த 1/2%. ஓகே, இப்போ அதை அவங்க மெஷர் பண்ணணும்னு நினச்சா ஒரு 3வது ஆட்சியே அமைக்கக்கூடிய இடத்துல இருந்தார். ஐவர் அணின்னு சொல்லி ஒரு இதை வச்சு 2016 விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்து ஐவர் கூட்டணின்னு வரையும் எல்லாமே வந்த ஒரு கட்சி.
2021 சடனாக அங்கிருந்து 1/2%. சார் அதனால இப்போ 3ஆம் பெரிய கட்சினா இப்போ நீங்கள் சீமான் அவர்கள் சொல்கிறீங்க, ரைட், ஓகே. அதே மாதிரி நீங்கள் பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே அப்போ 3ஆம் கட்சின்னு சொல்லிடலாமா? இப்போ இந்த காங்கிரஸே மறந்துட்டீங்களா? அப்படி ஒரு கட்சி இருக்கிறது. காங்கிரஸ் இருந்ததே ஒரு வேடிக்கை தான் சார். சார் காங்கிரஸ் நீங்கள் தேமுதிக கூட ஏதாவது சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏதாவது கட்சி அலுவலகம் ஒரு தலைமைக்கு கீழே இப்போ விஜயகாந்த் இருந்தவரே விஜயகாந்த், பிரேமலதா மேடம் வந்ததுக்கப்புறம் பிரேமலதா மேடம்னு பேசுகிறாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது எனக்கு ஒரு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ்லேன்னு சொல்லிடுங்க, நான் ஒத்துக்கிறேன். எப்ப தலைவர் மாறுவார்னு தெரியாது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்படி பார்த்தா பிஜேபியில மட்டும் ஒரு தலைவரா இருக்காரு. இவர் வந்து அண்ணாமலை இருந்தாரு, அவர் வெளியே போனோம்னா அவரை பத்தி விட்டாங்க, அவ்வளவுதான். அண்ணாமலை அவரே தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே விட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க இப்ப கேண்டிடேட்டுங்க சார், மயிலாப்பூர் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க சார். கேண்டிடேட்டா இருக்கட்டும் சார், என்ன மரியாதை இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க அண்ணாமலை வந்து அடுத்து நாமினேஷன், தலைவர் நாமினேஷனுக்கு நயினார் நாகேந்திரனோட போய் நின்னுதான் நாமினேஷன் பண்ணாரு. அப்ப அந்த பக்குவமாவது இருந்தது. எடப்பாடி திட்டினாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சியில மொத்தம் ஒரு 10 தலைவர்கள் இருந்தா என்னைக்காவது ஒரு ஸ்டேஜ்ல பாத்துருக்கீங்களா? 5 பேர் நிப்பாங்க, 5 பேர் ஆப்சென்ட். இன்னைக்கு நான் தான் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. மெதுவா பிஜேபி அப்படிதான் மாறிக்கிட்டு. திருச்சி வேலுச்சாமி என்னென்ன சொல்றாரு, நீங்க அது அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. அசிங்கமா கூட்டணி கட்சியை திட்டுவாரு. காங்கிரஸ் கட்சியில எவன் என்ன தூக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் தான் அவனை தூக்கணுங்கிறாரு. ஆனா இன்னைக்கு யாராவது எதிர்ப்பு செய்ய முடியுமா சார்? காங்கிரஸ்ல தொண்டர்கள் எத்தனை பேர் சார் இருக்கிறாங்க? ஏதோ விஜயகாந்த் கட்சிக்காவது 1/2% இருக்குது சார். காங்கிரஸுக்கு எத்தனை பர்சன்டேஜுங்க சார் இருக்குது? 4% இருந்தா பெருசுன்னு நான் சொல்லுவேன் சார். அது ஒரு அலை தான். ஒரு அலையில வந்து இப்ப பிஜேபி அந்த அலையில வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் அவரோட அலையில வந்தது, இப்ப அலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விஜய் அவரோட அலை போய்கிட்டு இருக்கு. கடல் இருந்தா தான் சார் அலை வரும். காங்கிரஸ் கட்சிக்கு கடலே கிடையாதுங்க சார். தண்ணி எல்லாம் எந்த அலைங்க சார்? காங்கிரஸ் கட்சி மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க சார். செல்வ பிறந்தை அவரு டெல்லி போயிட்டு வந்து நான் வந்து இந்த எலெக்ஷன் முடிச்சோன்னே நான் தலைவர் பதவியிலேயே இருக்க மாட்டேன்றார். அப்ப இதை யாராவது ஒரு கட்சி தலைவர் பகிரங்கமா சொல்லலாமா? இல்ல, அது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு தான் தோன்றித்தனமா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை வளரிக்கிட்டு இருக்கிறது தான் கட்சி. இப்ப இவரு ப. சிதம்பரம் அவர் தனியா செயல்படுவாரு, திரு தங்கபால் அவர் தனியா செயல்படுவாரு. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாருமே தனித்தனியா செயல்படுவாங்க. ஒருத்தருக்கு யாரும் ஆதரவும் கிடையாது, இதுவும் கிடையாது. எந்த இடத்துலையும் காங்கிரஸ் ஒன்னா நின்னதே கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் எதுக்கு 27 சீட்டுன்னு கூடவே எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், அது ஏதோ போனா போட்டு விடுங்க, அதையும் வந்து பிடிக்கிறீங்க போல இருக்கு. கலைஞர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா 63 நாயன்மார்கள் மாதிரி 63 இலக்கு சீட்டுகளை கொடுத்தேன்னு காங்கிரஸுக்கு ஒரு கட்டத்துல சொன்னார். இன்னைக்கு 63 இருக்கிறாங்களா இல்ல கழுத தேஞ்சு கட்டெருமாயிருச்சு போதுமா? அதுதான் சார். அதனாலதான் நான் சொன்னேன், தண்ணி வத்தி போனா அங்க அலையே இருக்காதுன்னு சொன்னேன். ரைட்டு. அப்ப அலை இருக்கிற, அதாவது இது காங்கிரஸ் கூட யோசிக்காத ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்களேன். அதாவது 8 சீட்டு போதும்னு சொன்ன பிரேமலதா அவங்கள கூடியாந்து இல்லை இன்னும் 2 சீட்டு தர 10ல் நின்றுன்னு சொன்ன திமுக ஒரு காலகட்டத்திலையும் இந்த காங்கிரஸ் 35 சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஒரு 30 கௌரவமாக தரேன்னு சொல்லாமல் 28ஓட முடிச்சு விட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. யார் ஒருத்தவங்க அந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்களோ, பிரேமலதா வந்து கண்ணாமண்ணான்னு திட்டினாங்க. கொப்பா இதை பண்ணாரு, நீ இதை பண்ண, அது இந்த ஊழல் பண்ண அப்படின்னு ஆய்வுன்னு கத்துன அம்மாவை வாயடைக்க வச்சு 10 சீட்டை கொடுத்து நிற்க வச்சுக்கணும். அதில் வந்து ஸ்டாலினோட அரசியல் தந்திரம் ஏத்தி விட்டு அழகு பார்க்கிறவன்டா. விஞ்ஞான ஊழல், விஞ்ஞான சக்கரையை திருடி தின்னுட்டான், சாக்க திருடி தின்னுட்டான் தான் நம்ம திட்டு ரைட்டு. பட் என்னன்னா அதுல வந்து ஒரு அரசியல் தெரியுதுல்ல, அரசியல் ராஜதந்திரம். அதுல வந்து ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராஜதந்திரமா ஒரு 10 சீட்டை கொடுத்து இது பண்ணான். பட் இதே ஒரு பெஞ்ச் மார்க்கை எடுத்துட்டு அடுத்தது வந்து மேபி திருமா அவர்கள் வந்து கொப்பா இப்படி பண்ணாரு, நீ இப்படி பண்ணான்னு திட்டினா அவருக்கு ஒரு 15 சீட்டு அடுத்ததுல கிடைக்குமா என்னமோ தெரியல. அவரு திட்டுவாருன்னு நீங்க இன்னுமா நம்புறீங்க? திட்டலாம், எது வேணா மாறலாம். நீங்க வந்து மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது, என்னைக்கு வேணா எது வேணா மாறும்.
காலங்கள் மாறும். நீங்க சொல்றதையும் ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு பெரிய புகழ்பாடியா இருந்தார் யாரு அப்படின்னா நம்ம பண்ருட்டி எம்எல்ஏ. ஆமா, நம்ம இப்ப திடீர்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க எங்க இனத்தை பிரிக்க பாக்குறாங்க, நான் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் ஒண்ணு சேரணும், என்னை எதிர்த்தாப்புல போய் நில்லுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதை விட குட்டி ஐயா ஒண்ணு இருப்பாரு வேல்முருகன், அவரையும் ஒண்ணா சேர்த்துக்க. அப்ப வந்து இவருக்கு அந்த இது முன்னாடி தெரியலையா, ஒரே புகழ்பாடி உதய் அண்ணா, இது ஸ்டாலின் ஐயா அப்படின்லாம் சொன்னவருக்கு அப்ப தெரியலையா? அங்கிருந்து இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உணர்ச்சி உணர்வெல்லாம் வருதா அவருக்கு? அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா சார். இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்ட் சார். அப்பப்ப இருக்கும், அப்பப்ப மாறும். இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து அரசியல் ராஜதந்திரமாக தான் திமுகவில் செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்க திட்டினாங்களோ அவங்களே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ வந்து நல்லா புகழ்பாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து மக்கள் வந்து குழம்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சீட்டை கொடுத்து தேமுதிகவே காலி பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதில் நாளைக்கு வெளியில் போக முடிஞ்சா தானே எம்எல்ஏ ஃபுல்லாக இங்கே நின்றுட்டா எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஏய், எவ்வளவு பொறுப்பான வேலையை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன், நீ இப்படி பொறுப்பு இல்லாம ஊருக்கு போறேங்கிறே. அடுத்து நீ பிரேமலதா வெளியே போ, கட்சி எங்களோடது அப்படின்னு மெர்ஜானாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், வைகோ அவரை வெளியில் மட்டும் போக சொல்லுங்க. நான் யதார்த்தமாகவே கேட்குறேன் சார், வைகோ அவரை கூட்டணியிலேருந்து நான் விளைவிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நிற்பாங்கன்னா வைகோவும் அவர் பையனும் மட்டும்தான் தனியாக நிற்பாங்க. ஆல்ரெடி மல்லை சத்யாலேருந்து எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. இல்லாம நிக்கிறது வைகோ போன்றவர்கள்லாம் வந்து முகவரியே இல்லாம போயிருச்சு. ஸோ 93 ஒரு மிகப்பெரிய ஒரு 234 இடத்துலையும் நின்ன ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து 2 பேர் தனியா அப்பா மகன் நிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஈரோட்ல கணேசமூர்த்தி அவரு இந்த 83 வயசுல அவர் வந்து இறந்த வரலாறு எல்லாத்துக்குமே தான் சார் தெரியும். அப்ப ஒரு சீட்டுன்னு வரும்போது எவ்வளவு பெரிய வரலாறுகள். இன்னைக்கு கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கட்சி தான் ஆக்டிவா இருக்கு. ஆக்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சின்னத்துல இன்னைக்கு 4 இடம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 இடத்துல 3ல திமுக சின்னத்தில் நிக்கிறார். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவரோட சின்னத்தில் நிக்க முடியுது. இப்ப இது தலைமைக்கு அழகு கிடையாது இல்ல. அதாவது இதுல கொஞ்சம் கொஞ்சமா டிமினிஷ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அடுத்த சக்சஸர் கிடையாது. திமுகவுக்கு எப்படி ஸ்டாலின் இருந்தாரோ அது மாதிரி வைகோடைய கட்சிக்கு அடுத்த ஒரு தலைமை வந்து சரியில்லை. அது கரெக்ட் கிடையாது. அதே மாதிரி தேமுதிகவுடைய விஜயகாந்துக்கு அப்புறமா பிரேமலதா வந்துட்டாங்க, டேக் ஓவர் பண்ணி பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ விசிகேலாம் இப்போ அவர் ஒருத்தர் தான் தலைவர். அவரை விட்டா வேற ஆளே இல்லைன்ற மாதிரி, திரும்ப விட்டா வேற ஆள் இல்லை. இந்த வன்னியரசு அடுத்த லெவல் தலைவர்கள்லாம் ஒன்றும் பெருசா உருவாகலை. அவங்களுக்கு எப்படி கொள்கைன்னு இருக்கும், இன்னைக்கு ஒரு கொள்கை நாளைக்கு ஒரு கொள்கை நாளன்னைக்கு ஒரு கொள்கைன்னு இருந்தா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து அவங்க கட்சின்னு அவங்க கட்சியை நாடி இருக்கணும். கூட்டணி கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு, ஆனால் அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதெல்லாம் பக்காவாக டிஃபைன் பண்ணுவார். எனக்கு கொள்கை இது, ஆனால் இப்போ வந்து சந்தர்ப்பத்தினால நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாளைக்கு இப்படி மாறிடுவோம். ஒரிஜினலாக எனக்கு அந்த கொள்கை தான். என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா இப்படின்னு மாற்றி 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 அப்படியே கிட்டத்தட்ட குழம்பி போய் தான் அந்த காட்டுமன்னார் கோயில்லையும் சரி பாண்டிச்சேரியிலையும் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காங்க. கன்ஃபியூஷன் டோட்டலா எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிடுச்சு. தான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தான் நிர்ணயிக்க முடியாது, மேல இருக்கிறவங்க தான் நிர்ணயிக்க முடியுங்கிறத தான் நம்மளால பார்க்க முடியும். ஆமா, நீங்க ஒரு கற்பனையா நினைச்சு பாருங்களேன். இப்ப இதெல்லாம் போயிருச்சு. 2026 அப்புறமா அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வருது. அசம்பிளி எலெக்ஷன்ல யாரெல்லாம் கூட்டணியில இருப்பாங்க, யார் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு ஒரு கற்பனையை நினைச்சு பாருங்க. நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழல்ல தான் கொண்டு வந்து இப்போ நிறுத்தி. 2026 ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, 2031 தான் சார் ஒரு பெரிய மாற்றத்தில் இருக்கும் தான் சார் நான் ஏதோ பார்க்குறேன். என்ன அப்படின்னா பல பேர் இன்னைக்கு கட்சின்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பிரதான திமுக அதிமுகவுக்கு ஒரு நிகரான ஒரு கட்சியாக மாற ஆரம்பிக்கும் போது ஒரு வலிமையான ஒரு அரசு, அதாவது நாளைய திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற தேமுதிக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் ஒரு டிசைடராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். நிறைய அதாவது தொலைநோக்கு பார்வைன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ திமுகவில் தான் இருக்குது. ஏன்னா பாருங்க, அப்பா இருந்தார், அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி அவர் மகனை வேற இப்போ வச்சு எல்லாம் ஃபோட்டோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தொலைநோக்கு பார்வைனா திமுக தான்.
ஆமா திமுக தான் பக்கா தொலைநோக்கு பார்வை. அவங்க பண்ற பிசினஸ் தான் சூப்பர் பிசினஸ். ஏன் பிசினஸ்ன்னு சொல்றேன்னா அது வந்து வியாபாரமா தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட அபிப்பிராயம். இந்த ஆமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பெரிய முதலீடு. ஏன்னா அவங்ககிட்ட டிவி இருக்கு, பத்திரிக்கை இருக்கு, அந்த தொண்டர் பேஸ் இருக்கு, எல்லாமே. இப்போ நிறைய கம்பெனி எடுத்துக்கிட்டாலே ரியல் எஸ்டேட் கம்பெனினா அது வந்து திமுகவுடைய பினாமிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. பட் யாரை கேட்டாலும் இல்லை, ஒருவேளை சும்மாவே அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு டிஎம்கே தலைவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு போட்டுறாங்களா என்னன்னு அதுவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சும்மா எப்படி சார் பண்ண முடியும்? பிரேமலதா அவர்களே ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க 593 கோடி மார்டின் அவர்கள் நன்கொடை கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு அப்படின்னா திமுகவோட இதுக்கு நன்கொடையா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ 593 கோடி எப்படி நன்கொடையா கொடுக்க முடியும் சார்? இத்தனைக்கு அவர் மருமகன் வேற இதில் நின்றுட்டு இருக்கிறார் தாவேக்கால. அதாவது நன்கொடைன்றதுல பேர்ல பல விஷயங்கள் உள்ள கட்சிக்கு வரும். நிதியெல்லாம் எங்க இருந்து வர்றது? அப்ப அதை வாங்கக்கூடிய தகுதி இன்னைக்கு திமுக இருக்கத்தானே செய்யுது. வாங்கக்கூடிய தகுதியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். வாங்கக்கூடிய தகுதி அப்படின்னா அவங்களோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள நம்பினா ஒரு 10 வருஷத்துக்கு கவர்மெண்ட் இருப்பாங்கன்னு ஒரு பிசினஸ் பீப்புள் நினைக்கக்கூடிய நல்ல பாயிண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. திமுகவை நம்பி அந்த குதிரைகளை வந்து நம்ம பணம் கட்டினா நம்ம வந்து பொழைச்சிக்கலாம். 10 வருஷம் நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம். இந்த குவாரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் மாதிரி நடக்குது. இது வந்து மக்களுக்கான அரசா எந்த இடத்துலையும் யாருமே சிந்திக்கிற மாதிரி தெரியல. மக்கள் வந்து நல்வாழ்வு படணும், மக்கள் வந்து நல்லா வரணும் அப்படின்றது இல்லாமல் அவன் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் போதும், என் மக்கள் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட்டு தேர்தல் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. மக்கள் திருந்தினா தானே எல்லாரும் திருந்துவாங்க, அரசியல்வாதி திருந்துவாங்க. மக்களே திருந்தாமல் அவங்கவுங்க இஷ்டம் போல் எண்ணம் போல் ஒரு நாள் ஒருத்தர் சொல்கிறார் சாதாரணமாகவே, விஜய் தான் வந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறாரு. விஜய் வந்துட்டு போட்டுங்க, ஆனால் விஜயை பார்க்குறீங்க ரைட்டு, ஆனால் விஜயோட தொண்டர்களை பாருங்கள். தொண்டர்களை பார்த்தாலே நமக்கு பீதியாக இருக்குது. 4 பேர் நல்லா புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க, ஓரளவுக்கு படித்தவங்க இருந்தாங்கன்னா இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 4 பேர், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டில் அசிங்கமாக திட்டுறான் எல்லாத்தையும். இவனே அந்த பேரில் எந்த பேரில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம காதில் கூட கேட்டிருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக கமெண்ட்டு. அதாவது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து டிவிகே தொண்டர்களா இல்லை டிவிகே பேரை கெடுக்கிறதுக்காக வேணும்னே அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த டிவிகேன்னு சொல்லும்போது இந்த சத்யகுமார்னு ஒரு வேட்பாளர் இருக்கிறார், திருத்தணி வேட்பாளர். அவரை நினைச்சு நான் வந்து அதை ரசிச்சு அந்த காணொலியெல்லாம் பார்க்கறதா சிரிக்கிறதான்னு இல்லை. அவர் வந்து நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவரை பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரி, அந்த அம்பேத்கர் மாதிரியே இருப்பார் பார்த்தீங்களா? சொல்லும் போதுதான் சாட்டை துறைமுருகன் அவரே சொல்லிட்டாரு அவர் சுபாகர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை உண்மையிலேங்க அவரை பாருங்களேன், பார்த்தா அவர் பேசுறது அப்படி பழகிறது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி பக்காவா சூப்பரா பேசுறாரு. அவன் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனால தான் நீ பாஸ். அவர் கொடுக்குற வீடியோக்கு வேணா செட் ஆகும், ஆனா பொதுமக்களோட பழகும் போது அது செட் ஆகாது. டீ குடிக்கிற இடத்துல போய் நீங்க டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டா அப்புறம் என்ன, அவன் சாமி கும்பிடவா வந்திருக்கான் டீ கடைக்கு? நீங்க வந்து அநியாயமா இருக்கு. இது வந்து ஒரு சார்பா பேசுறீங்க. இப்படின்னா விஜய் வந்தா மட்டும் அவரு மேக்கப் போட்டு வர்றாரு, அவரும் டோப்பா தான் வச்சிருக்காரு. நீங்க வந்து விஜயை வந்து விட்டுறீங்க, இவன் ஒரு சத்யகுமாரை மட்டும் ஏன் வந்து சாடுறீங்க இந்த இடத்துல? சார் நான் வந்து விஜய் அவர் டோப்பா வச்சிருக்கிறான்னு நான் சொல்லவே வரல. சரி, ஒரு டீ குடிக்கிற இடத்துல வந்து சார் நீங்க டீ குடிக்கிறீங்களா? புது ஆர்டிஸ்ட் அப்படிதாங்க இருப்பாங்க. புதுசா ஒரு ஆர்டிஸ்ட் புதுசா பழகும் போது டீயை வாங்கி ஒரு 10 பேத்துக்கு கொடுக்கணும் சார். தனியா ஒரு 3 பேத்தோட நடந்து போறது இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து போக அப்படியே பழகி அப்படியே 2 பாட்டிகளை கட்டி பிடிக்கிறது. அவர் பழகி முடிக்கிறதுக்குள்ள மாவட்ட செயலாளர் துட்டு வேணுமே, எல்லா காசு அவர் பழகிறதுக்கே செலவாயிடுச்சு. சரிங்க, இந்த எலெக்ஷன்ல இருந்துட்டு போறாரு, இந்த எலெக்ஷன்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு. இதுல என்ன இருக்கு? அவருக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமா தான் இருக்குது. எதனால அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரு இப்ப என்னதான் காமெடியா இருந்தாலும் போதுமான சேனல்கள் அவரை ப்ரொஜெக்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் தான் கேண்டிடேட்னு
எனக்கு அவரை பார்த்தா தெரியப்படுத்திட்டாங்க. இந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் இருப்பார்ல அவரை மாதிரியே தெரியுதுங்க. கொஞ்சம் பார்த்தா அவருடைய பிஹேவியரு அவர் அதெல்லாம் அப்படித்தான் எல்லா இடத்துலயும் வாங்க வாங்க வாங்கன்னு இது பண்றாரு. அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இதையும் சந்திக்கணுங்கிற ஒரு அவல நிலையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலான் ஸ்டார்னு ஒருத்தர் வருவா பாருங்க, அவரை அது மாதிரியே ஒரு தான். அது ஒரு சினிமா காமெடி சார். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ம். அது ஒரு மிகப்பெரிய காமெடி. நல்ல வேளை அவர் இன்னும் அரசியலுக்கு இன்னும் பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அவரும் வந்துருவார். இப்ப ஒரு தாவேக்காலையோ இல்ல திமுகலையோ அதிமுகலையோ அவரை கொண்டு வந்து ஒரு கேண்டிடேட்டா கூட நிறுத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அழகேசன் மேன் ஆஃப் த பியூட்டி. சரி, இவருக்கு வந்து இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளவு சப்ஸ்கிரைபர் சார் இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால யார் யாரெல்லாம் பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் கேண்டிடேட்டா நிறுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு கட்சியோட தலைமை இருக்குது. அப்படித்தான் நான் வந்து தாவேக்காவை நான் பார்க்குறேன். பல பேர் தாவேக்கால இருக்கிற கட்சி கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் ஃபீல்டு ஒர்க்கர்ஸான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்களாம் டிஜிட்டலாக பேசக்கூடியவங்களா மட்டுமே தான் இருக்கிறாங்க. ஆக மக்கள் பணியெல்லாம் தேவையில்லை. யூடியூபரா இருக்கலாம், ஜாலியா பேசுறவங்களா இருக்கலாம். அவங்க கட்சி தலைவரே வீக்கெண்ட்ல மட்டும்தான் சார் வெளியில வருவாரு. அவர் 5 நாள் வெளியிலயே வர மாட்டாரு. ஏதோ இப்ப இந்த எலெக்ஷனுக்கு வர்றாரு, எலெக்ஷன் முடிச்சோனையும் அவர் மக்களோட மக்களா நிக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எல்லா கட்சி தலைவரும் அப்படித்தான் இருக்காங்க. எந்த கட்சி தலைவர் வந்து டெய்லி வந்து வீதியில் இறங்கி வேலை செய்யறாங்க? நீங்க வந்து திமுக அதிமுக எல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. அவங்க ஓரளவுக்கு அந்த கிரவுண்ட் ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படை வரை அதை பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு மாவட்டம் நடத்திட்டீங்கன்னா கூட மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ், கரெக்ட், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல. இப்போ ஒரு இளவு வீடுன்னு வச்சுக்கலாம், ஒரு சாவு நடந்ததுன்னா அந்த திமுகவும் அதிமுகவும் கரவேட்டி கட்டிக்கிட்டு மாறி 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 ஓடி 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 செய்வாங்க. அதெல்லாம் வந்து உண்டு. ஆனா தாவேக்கா அப்படி எல்லாம் செய்யறாங்களா இல்ல மற்ற கட்சிக்காரங்க நிர்வாகிகளே யாருன்னு தெரியாத அளவுக்கு தான் சார் இருக்குது. அது ஒரு வீடியோ திருச்சி சிவா அவர்களோட இதுல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல வந்து இவர் அவர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்க தலைவரை ஈட்டுன்னு போறதுக்கே எங்களுக்கு பெரிய இதா இருக்குதுன்றாரு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் இப்படியும் ஒருத்தர் பொதுச் செயலாளரா இருக்கிறாங்க. அதாவது இவர் கையை பிடிச்சு கொண்டு வருவாரு, அப்புறம் வீட்டுல கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டு வருவாரு. நீ இந்த சிட்டிக்கு மட்டும்தான் கமிஷனர், நான் இன்டர்நேஷனல் டான். சாலா, உனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு செல்யூட் அடிப்பாங்க. அப்படி ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதை ஒரு பந்தாவா நினைச்சுக்கிட்டு இதை பேசி எவ்வளவு வந்து அது அசிங்கம். இப்படி பேசக்கூடாது. என் தலைவர்னா வந்து மக்களுக்காக முன்னாடி நிற்பாரு அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஒரு ஃபிளைட்ல போயிருவாரு. எனக்கு ஒரு பயமே இருக்குது. நாளடைவுல பொலிட்டிக்கல் ஸ்டென்ஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது. ஏன்னா மக்கள் தான் இன்னைக்கு பாவம்னு நான் நினைக்கிறேன். நீங்க எங்க பாருங்க, நீங்க திரும்பி அப்படி போறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா திமுகவுடைய அந்த பிரச்சாரம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது யூடியூப் ஓப்பன் பண்ணால் உடனே திமுக இதை வந்து தலை குனியாது தலை நிமிராதுன்னு ஏதோ ஒரு விளம்பரத்தை போட்டு ஃபுல் விளம்பரம் கூகுள் ஆட் வேர்ட்ஸில் ஆட்சென்ஸ் இதெல்லாம் போட்டு தெரியப்படுத்தினாலும் ஃபீல்டுலேயும் நிற்கிறாங்கல்ல சார். கட்டுமரத்தையே பார்த்து வந்தது தான் சார் திமுக. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை சார், நான் கவர்ந்து முதலே சொல்லிட்டேன் கார்பரேட் முதங்குவேன் அப்படின்னு. அதுதான் சார் கார்பரேட். ஆனால் அட்லீஸ்ட் கார்பரேட் என்ன மக்கள் இருந்து எடுக்கிறதையாவது மக்களோட சேர்ந்தாவது எடுப்பாங்க. இது அப்படி சொல்றத பார்த்தா நீங்க ஏடிஎம்கே வாப்ப சார் அப்படின்னு சொல்ல வரல. அதிமுகலையும் மக்கள் இருக்கிறாங்க, மக்களோட மக்களா பயணம் செய்யறாங்க. இப்ப நீங்க இவரெல்லாம் எடுத்துக்கோங்க, அதிமுகல ஜெயக்குமார் அவரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராயபுரத்துல எப்பவுமே எல்லாத்தோடவுமே சேர்ந்துதான் இருக்கிறாரு. ஸோ அவரை வீதியில தெரியாதவங்களே இருக்க முடியாதவங்களுக்கு மக்களோட மக்களா இருக்கிறார். இன்னைக்கு இதே நீங்க திமுகலையும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க புதுசா உதயமாகி ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது என்ன ஒரு அடிப்படை நோக்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கும் தலைமையை மட்டும் நம்பித்தான் அந்த கட்சி ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறதா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ அண்ணா தொடங்கின திமுக விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறமா தொடங்கின எம்ஜிஆர் கட்சி எப்படி வந்துச்சு? அதிமுக அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு வந்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் எப்படி வந்தாரு? அதே மாதிரி தான் வந்தாரு. அதே மாதிரி இப்ப அடுத்து சீமான் வந்தா, சீமான் உடனே வந்துட்டாரா? அவரும் வந்து சினிமாவில் வந்ததுனால அவர் 2 டைலாக் பேசினால அதுக்கப்புறம் வந்தாரு. அதுக்கப்புறம்
அடுத்தது இப்போ விஜய் வந்திருக்காரு. சார் இதில் நீங்கள் தாவேக்கான்னு சொல்லும்போது தான் தாவேக்காவை பற்றி நான் சொல்ல சார், நடிகர் சேரன் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெள்ளச்சாமி என்ன தெரியுமா எப்படி தெரியும், மக்களோட மக்களாக நிற்க பழகுங்க விஜய் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யக்கூடியது எல்லாத்தையுமே செய்யலாம். அதை நீங்கள் வளர்த்தாம சும்மா கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னார். அதை என்னமோ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இது ஆமான்னு தான் தோணுச்சு. இல்லை, ஓரளவுக்கு அது அவர் சொல்கிறது வந்து சரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் 100% சரின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். தொண்டர்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணானே நீ கட்சியிலே கிடையாது வெளியே போடான்னு சொல்லி விரட்டுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா மக்கள் பணியில் போகிற மாதிரியே தெரியலையே. அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பணியில் இன்னும் அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற ரேஞ்சில் தான் இன்னும் தொண்டர்கள் இருக்காங்களே தவிர. இன்னொரு 5 வருஷம் ஆகும்ல சார் எட்டப்படணும். இன்னும் நிலையாக நிற்கிறவங்க கட்சிக்கு யாருக்குன்னே தெரியாது. இன்னொரு தோல்வியில் சந்திக்கும் போது அதையும் மன வலிமையோடு தாங்கக்கூடிய தொண்டர்கள் யாருன்னு இன்னொரு 5 வருஷம் போனால் தானே தெரியும். இப்போ நடுவுலையே ஒரு பொண்ணு அந்த வைஷ்ணவி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இருந்தாப்புல எனக்கு கட்சியில் பதவி கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஓடிட்டாங்க. சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கத்தானே செய்வாங்க. அவங்க வந்து டைவர்ஸ் கேஸே அவங்க மனைவி பண்ணி விட்டாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது ஒரு தனி மனித இதாத்தானே பார்க்குது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்றதுன்றது வந்து அது ஏதோ சூழ்ச்சி மாதிரில தெரியுது. பேசு பொருள்லாம் இருக்கலாம், ஆனா தலைவருக்குன்னா 10 பிரச்சனைகள்னு வரத்தான் செய்யும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகல கருணாநிதி அவருக்கு வராத பிரச்சனையா? எதனால கலைஞர் டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க சார். சன் டிவி இருந்தது. சன் டிவி தயாநிதி அவர்கள் ஏன் வந்து ஜெயலலிதாவை போய் பார்த்தாங்க? அதெல்லாம் வெட்டு குத்து பகையெல்லாம் நடந்திருக்கு. இப்போ மதுரையிலாம் பல கொலைகள் நடந்திருக்குன்னா அழகிரி அவர்களை வந்து எதுக்கு தினகரன் ஆஃபீஸில் வந்து எரிச்சு விட்டாரு? அதுக்காக ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? நிறைய இது மாதிரி பல கதைகள் இருக்கு. குடும்ப கதைகள்னு எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து விஜய் அவர்களுக்கும் இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பூதாகரமா கொண்டு வர்றதுக்கு மீடியா வந்து திமுக இருக்குது. அப்ப தலைவனுக்குரிய தகுதி வந்து ரெண்டாவது செட் பண்ணி அப்படி வர்றதுன்றதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படிதானே சொல்ல வர்றீங்க? பாரம்பரியமா அப்படி செட் பண்ணி தானே சார் இருந்திருக்கு. கமலானா இவ்வளவு கேவலப்படுவான்னு நினைச்சுக்கிட்டு யாரு தான் சார் விட்டு. இப்ப கமலஹாசன் ஐயா எடுத்துக்கோங்க, கௌதமி அம்மா இருந்தாங்க. திடீர்னு இருந்தாப்புல அவங்களும் கட்சியில் இருக்கிற எல்லா பேரும் போன மாதிரி அவங்களும் போயிட்டாங்க. யாரும் இல்லாத கடைக்கு எதுக்கடா தீயாத்திர அப்படிங்கிற மாதிரி. அவருப்பா ஏதோ அவரு சரி போய் நான் தலைவர் வந்து 2 கட்டம் 3 கட்டம் போய் பேசுறாரு, ஏதோ ஒரு 3 சீட்டாவது முக்கிட்டு வந்துடுவாருன்னு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு வந்துட்டு திடீர்னு அவர் எப்போவுமே ஒரு பேட்டி கொடுப்பார். அது வந்து அவருக்கும் புரியாது, நிருபர்களுக்கும் புரியாது, ஆனால் பேட்டி மட்டும் கொடுத்துருப்பார். அதே மாதிரியே போயிட்டு வந்தவர் நான் சீட்டு வாங்கலை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் எம்பிட்டு இருக்கிறாரு, எம்பியா இருக்கிறாரு. ஆனால் இதை நம்பி ஒரு 60 பேர் 50,000 ரூபாய் கொண்டு போய் கட்டிட்டான். முடிஞ்சது, சோழி முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த 50,000 அவன் என்ன கேட்குறான், ஒன்று சீட்டு கொடுக்கல, நீ 50,000 திருப்பி கொடு. அது அவங்க அலுவலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அது வளர்ச்சி நிதிக்கு சென்று விட்டது, அது வந்து நோ என்ட்ரி திரும்பி வராதுன்ட்டாங்க. இதை பற்றி அவர் வாய் நீக்குவாரா? ஊர் உலகத்துக்கே வியாக்கியானம் பேசுவார், வாய் நீக்கிடுவாரா? அதெல்லாம் கிடையாது. அது வந்து வளர்ச்சி நிதிக்கு. எந்த வளர்ச்சிக்கு? எதை ஓவரா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. கேண்டிடேட்டா நின்னா வளர்ச்சி அடைகிறது கட்சி தேவை. கேண்டிடேட்டாவே நீ நிற்கவே மாட்டேங்கிறியப்பா, உனக்கு எது கட்சி? இதை விட கூத்து என்னன்னா, மக்களுக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. நிறைய பேருக்கு வந்து நிறைய நேரங்களில் அந்த திரையில் வரக்கூடிய பல விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர இன்டெப்த்தாக இவங்களுக்கு யாருக்கும் வந்து பொதுமக்களுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இது வேண்டாமா, எதுக்காக பின்னாடி அலையிறோம் ஒன்றுமே தெரியறதில்ல. அப்படியே 10 பேர் செஞ்சாங்கன்னா தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வெள்ளை ராஜாவும் கருப்பு ராஜாவும் இந்த சேனல்ல எப்பவுமே இதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த சேனலே எதுக்கு அப்படின்னா மக்களோட குரலுக்காகத்தான் சார் இந்த சேனல். கண்டிப்பா இது வந்து மக்களோட குரலா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கணும், அவங்களுக்கு எது பெட்ரு, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது எது அப்படின்றது தான் வந்து முக்கியமான குறிக்கோளாக அது இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இதை தொடர்ந்து பயணிப்போம் சார். இதோட நோக்கமே வந்து அரசியல் அப்படிங்கறது ஒண்ணு வச்சுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வட்டமும்
செயல்படுத்திட்டு இருக்கிறது. இன்னைக்கு ட்ரம்ப் ஒன்று நினச்சாருன்னா அதோட தாக்கம் மிகப்பெரிய நாடுகளுக்கு ஏற்படுற மாதிரி இன்னைக்கு ஒரு அரசியலை வச்சு தான் வணிகமாக இருக்கட்டும், வாழ்வாதாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. இதே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் அதையும் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது மாதிரி பல விவாதங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் கருப்பு ராஜாவின் வணக்கங்கள். வணக்கம், நன்றி.